குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களை இந்த காலை பொழுதில் சிந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 29/7/2026 ஜூலை மாதத்தின் புதன்கிழமை, ஸ்ரீ பராவு வருடத்திலே ஆடி மாதத்திலே 13ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலத்திலே கிருஷ்ணரது என்கிற முதுவேனை காலத்தில் கடக மாதத்தில் சுக்லபக்ஷத்திலே இருக்கிறோம். பௌர்ணமி திதி என்று மாலை 8:58 வரை, பின்பு பிரதமை திதி. இன்றைக்கு உத்திராட நட்சத்திரம் மாலை 5:58 வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். இன்னைக்கு அம்மன் கோவில்ல ஆடி பௌர்ணமி அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி குருவினுடைய வியாச பூஜை இன்னைக்கு இருக்கும். இன்னிலிருந்து வியாசத்துல சாத்துர்மாசி விரதம்னு சொல்லுவோம். இங்கேருந்து ஆரம்பிக்கும் 4 மாதம். அக்னிஸ்ராவர்ணி அப்படின்னு பேர், மன்வாதி. அப்போ இன்னைக்கு வியாச பூஜையை ஆரம்பிக்கிறது, குரு பூஜையை ஆரம்பிக்கிறது, சாத்துர்மாசி விரதத்தை ஆரம்பிப்பது, இதெல்லாம் இன்னைக்கு நடக்க ஆரம்பிக்கும். செல்வ வளம் அருள் பெறுவதற்கு இந்த வெள்ளிக்கிழமை, இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமானது. புதன்கிழமை இன்னைக்கு இருக்கு. 29 அப்படின்னாலே 11 லாபமாய் மாறிவிடும். ஸோ லாபத்தோட நாள் இன்னைக்கு. நேரம் நல்ல நேரம் காலையில் 9:15 10:15 வரைக்கும், சாயங்காலம் 7:30 6:30 7:30 வரைக்கும், 12 1:30 ராவுகாலம், 10:30 12 குளிகை நேரம், 7:30 9 யமகண்டம். வடக்கு பக்கம் சூலம் பால் பரிகாரம். கடக லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 3:26 வினாடிகள். 6:02 சூரியன் உதய நேரம். சந்திராஷ்டம் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். சூரியன் குரு உச்சம் கடகத்திலே, சுக்கிரன் கேது சிம்மம், உத்திராடம் மகர ராசியிலே சந்திரன், ராகு கும்பம், சனி மீனம், செவ்வாய் ரிஷபம், புதன் மிதுனம் என்று ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களே, மற்றவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு துவேஷத்தை நீங்கள் விலக்கி விட்டீர்கள் என்றால், பொறாமையை விலக்கி கொண்டு விட்டீர்கள் என்றால் வெற்றி உங்களுக்கு. 10ஆம் இடத்திலே தொழிலிலே இன்னைக்கு சந்திரன் இருக்க போகிறார். மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழ்நிலை உண்டு. குருவினால் பார்க்கப்பட போகிறார், சூரியனாலும் பார்க்கப்படும். இப்போ நீங்க எதை செஞ்சாலும் திருப்தியா செய்யணும். ராசிநாதன் 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு யாரையானு கம்பேர் பண்ணணும்னு ஒரு எண்ணங்கள் வரும். கம்பேர் பண்றதுனால வரக்கூடிய ஒரு பொறாமை வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல், மனசை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு வச்சுக்கணும். 4ஆம் இடமுக்கு சுகத்தை தருவதற்கு, மனை வாகன யோகத்தை அதிகப்படுத்தி தருவதற்கு. அதனால அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராவா இருக்க கன்ஃபியூஷன்லாம் ஒதுக்கிச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு ஜெயிச்சுடலாம். 5 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை நிற்க போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே ஸ்திரமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். நீங்க எதை செஞ்சாலும் கரெக்டா செய்யணுங்கிற எண்ணத்தோடு செய்யறதுனால, சூரியனும் குருவும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சந்திரனின் பயணத்தினாலே நல்ல செயல்கள் நல்ல எக்ஸ்ப்ளோர் ஆகி உங்களுக்கு பாராட்டுதலை தரக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஹயக்ரீவரை வழிபட்டு இன்றைக்கு நீங்கள் பௌர்ணமியை கொண்டாட உங்களுக்கு செல்வமும் ஞானமும் வளமும் கிட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய புதன் தன் பார்வையை உங்க ராசியினுடைய 7ஆம் இடமான தனுசு ராசியில் வைக்கிறார். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. புகழுக்காக ஏங்கி எதையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்து சில காரியங்களினாலே அது ஃபுல்ஃபில் பண்ண முடியாம சூழ்நிலையும் உண்டாகும். அப்ப முடியலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இன்னைக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கோட வாழ்க்கையை நடத்துவீங்க. எப்பவும் மனசுல நமக்கு நாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுனாலே பிரச்சனை வந்துடும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா சக்ஸஸ் உண்டு, இல்லைன்னா சிக்கலும் உண்டு. 6 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த சட்டத்திலே இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே,
பொறுமையாக நிதானமாக உங்களால எல்லா காரியமும் இன்னைக்கு செய்ய முடியும். சந்திரன் உங்கள் ராசிநாதன் ஏரடி பார்வைக்கு உட்கார்றார் மகர ராசியில உத்திராட நட்சத்திரத்துல. அவசரப்படாம பதட்டப்படாம காரியங்களை நிதானமாக செய்தீங்கன்னா அதுவே இன்னைக்கு சக்சஸ். பல காரியங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் லீடு எடுத்துட்டு வரும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லீடு நீங்க தான். எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அழகான ஒரு நுவான்சஸ் கொடுக்கும். அம்மனின் வழிபாட்டினாலே உங்களுக்கு அது நல்ல புரிதலாக அமையும். அயக்ரீவர் வழிபாட்டினால் ஞானமும் செல்வம் கிடைக்கும். இப்படி இருக்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கு சப்போர்ட்டிவான இருக்கு. இந்த நாளுக்கு 3 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. உங்க ராசிநாதன் சூரியன் குருவுடன் சேர்ந்து கடகராசியில் இருக்கிறார். உத்திராட நட்சத்திரத்திலே சூரியன் சாரத்திலே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறார். சூரியன் தொடர்பு. அப்ப எல்லா இடத்துலையும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும், போட்டி இருக்கும், சண்டை இருக்கும், கலவரம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு இல்லாத காரியத்தினால சில சிக்கல்களும் உண்டு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். நானும் கொஞ்சம் அமைதியாக இருப்பேன் அப்படின்னு மனசுல வச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம், காலையில இன்னைக்கு ரிலாக்ஸா கண்ணை மூடி 2 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துடன் பிராடு ஸ்மைலோட நல்ல சிரிச்ச முகத்தோட இன்றைய நாளை துவங்குங்கள். மனதிலே அம்மன் அயக்ரீவர் இவர்களெல்லாம் அழைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அம்மன் பாடல்களை எல்லாம் கேடுங்க. நீ கேட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே அம்பிகையை கொண்டாடுவோம் அப்படின்னு மனதிலே அம்பிகையோட இந்த எண்ணத்தோடு இன்னைக்கு செஞ்சீங்கன்னா பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாய் மாறிவிடும். 3 7 அதிர்ஷ்ட எண். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை 5ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் ஏற்படுத்துவார். லாபத்தை நோக்கிய பயணங்கள், எனக்கு இதுதான் லாபம்னு கொண்டு வருவார். இன்னைக்கு 29 தேதி 11 லாபம். புதன் உங்க ராசிநாதன் இன்னைக்கு 4ஆம் மாறுறார். அதனால உங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய எண்ண ஓட்டங்கள் அதிகமா இருக்கும். குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அதனுடைய ஞான தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஞானத்தையும் அருளையும் கொடுக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இருக்கிறோம். ஹயக்ரீவ சுவாமியை வணங்கி இன்றைக்கு கல்வி கேள்விகளை செய்தீர்களால் வெற்றிகள் உண்டாகும். நல்ல முன்னேற்றத்திற்கு அறிவு தான், நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாலேஜ் வந்துட்டா நல்லா இருக்கும். அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா சரியா இருக்கும். இன்றைய நாள் இனிய நாளாய் அமைவதற்கு 3 8 என்ற அதிர்ஷ்ட துணை நிற்கும். வாழ்க வளம். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. லாபம் என்கிற வரவை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை சுகத்தின் மூலியமாக வரக்கூடியதாக இருக்கிறது. தொழிலுக்குரியவர் 4ஆம் இடத்தில் அமர்ந்து தொழில் என்கிற 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் இருந்து குருவும் சூரியனும் பார்க்க சந்திரன் இருக்கிறார். இன்றைக்கு நல்ல வளங்களை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். மற்றவர்களை விரோதம் செய்து கொள்ளாமல் தனலாபத்தை பெருக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வாருங்கள். ஒரு சிக்கலே வேண்டாம். எனக்கு எதை செய்தாலும் உருப்படியா செய்வேங்கிற எண்ணத்தோடு செய்யுங்க. அதுவே லாபம். வெற்றி நிச்சயம் கிடைப்பதற்கு 5 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணாலும் அம்பாளை தியானம் பண்ணிட்டு எல்லா காரியம் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்க ராசியின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே சந்திரன் சூரியனும் குருவும் பார்க்க யோகத்தை கொடுக்க இருக்கிறார்கள். எதையுமே வேகம் இல்லாமல் விவேகமாக திங்க் பண்ணீங்கன்னா வெற்றி உங்க பக்கம் திரும்பும். வியாச பூஜையான இன்று அம்பாளை வழிபடுவது ரொம்ப நல்லது. குருவை வழிபடுவது ரொம்ப நல்லது. இந்த குரு பௌர்ணிமா அன்று குருவை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், விவேகத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள்
உங்களுடைய வாழ்க்கையிலே அழகான பயண மாற்றத்தை ஏற்படுத்தி நல்லதொரு வளத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும். அதனால இன்னைக்கு அழகா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியின் 2ஆம் இடமான குடும்பதன வாக்குஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்க, சூரியனும் குருவும் பார்வையை பயன்படுத்த, மனதில தாய் அன்பு அப்படிங்கிற விஷயத்தோட எல்லாரையும் பார்ப்பீங்க. குடும்பத்துல ஒரு அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலையையும் வெளியிலும் அதே மாதிரி ஆக்டிவிட்டியும் இருக்கும். எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இன்னைக்கு செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும். அதற்கேற்ற செல்வமும் ஞான வளமும் கொடுப்பதான இந்த பௌர்ணமி நாள் உங்களுக்கு நல்ல நலங்களை கொடுக்க இருக்கிறது. 7, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி மனதிலே அம்பாள் சொரூபத்தை மனதில் தியானம் செய்ய வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, சூரியனின் குருவின் நேரடி பார்வைக்கு உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கிரகித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உற்சாகத்தை தருவதாக இருக்குது. தன்னிலைப்பாடு அப்படிங்கிற விஷயத்துல உங்களை முதன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். புதிய முயற்சிகள் எல்லாம் தாராளமாக செய்யலாம். வெற்றிக்கான வழிகளை எல்லாம் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். நின்று நிதானமாக வாழ்க்கையின் பலத்தை பெருக்குவதற்கான வாழ்க்கைகளே இன்றைக்கு முதல் நாள் அப்படின்னு வச்சுக்கொண்டு நீங்க பண்ணீங்கன்னா வெற்றி உண்டு. படித்ததனால் அறிவு பெற்றவர்களும் படிக்காத மேதைகளும் இருப்பார்கள் இல்லையா? அப்படி படிக்காத மேதைகளாக உருவாவதற்கும் இன்றைக்கு வாய்ப்பு உண்டு. குருவை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரியை கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமைவதற்கு 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, எதையும் துணிச்சலாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் பார்வையை குருவின் பார்வை பார்த்து விடுவதனாலே தைரியமாக அதை செய்யணும்னு என்ன வரும். சந்திர பகவானை நோக்கி சனி பகவான் வக்ரகதியிலே வருகிறார். ராகுவை தட்டு அதுக்கப்புறம் வர போறார். அப்ப எல்லாத்திலையுமே திங்க் பிக் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். பெரிதான யோசனைகள் சுக்கிரனின் பார்வையினாலும் இருக்கக்கூடியதனாலே களத்திரத்திலே இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடு மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து கொண்டிருக்கலாம். இதனால் இனிய நாளை அமையப் போகிறது. 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே காமாட்சி அம்மன் வழிபாடும் ஹயக்ரீவரின் வழிபாடும் குரு பூர்ணிமையான குரு வழிபாடும் இன்றைய நாளில் சிறந்ததாக அமைகிறது. இதனாலே உங்கள் வாழ்க்கையிலே உயர்வு நிலை கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்க ராசியினுடைய லாபஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறார். குருவினால பார்க்கப்படுகிறார். உங்க ராசிநாதனின் பார்வை அவர் மேல விழுகிறது. சூரியனுடன் சேர்ந்து விழுகிறது. யோகத்தை கொடுப்பதாக அமைகிறது. மனதிலே இனம் புரியாத இன்பம் வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. செய்வதற்கு நீங்கள் எடுத்து வைத்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியின் இலக்குக்கு அழகாக நீங்க கொண்டு போக முடியும். லாபம் உண்டு. புதிய முயற்சிகள்லாம் இன்னைக்கு தாராளமா பண்ணலாம். அடுத்த நிகழ்வுக்கு நகர்த்தி கொள்ளக்கூடிய அடுத்த ஸ்டேஜுக்கு வாழ்க்கையில குழந்தைகள் எல்லாம் கொண்டு ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜில் சேர்க்கணும். அவங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள், படிப்புகள், மேல் படிப்புகள், இது எல்லாத்துக்குமான ஃபார்ம்ஸுக்கும் எல்லாம் இன்னைக்கு கொண்டு போய் சுவாமி கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டுங்க. நல்லபடியாக உயர்வு நிலைக்கு எல்லாமே ஞானமும் கல்வியும் அறிவும் பெற்று வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெறுவதற்கு இந்த நாள் துணை புரிய வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள உங்களுக்கு அனைத்தும் நிதர்சனமாக நன்மையாக நடக்கும். 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.